எழுந்திரு செல்லமே, எழுந்திருங்கள், எழுந்திரு, எழுந்திரியுங்கள், எழுந்து ஏதாவது உண்ணுங்கள். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் உண்டுதான் ஆக வேண்டும். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள். தாங்கள் என் கேள்விக்கான பதிலை அளித்துதான் ஆக வேண்டும். புரிகிறதா? புரிந்ததோ இல்லையா? 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 பரவாயில்லை, இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டேன். இன்னும் சிறிது காலம் தானே நான் காத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன விஷயம் தேவையோ கண்டிப்பாக அதை எச்சூழலிலும் அடையாமல் நான் விடமாட்டேன். புரிந்ததல்லவா உங்களுக்கு? என் மீது தாங்கள் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஜோதா பேகம். இருந்தாலும் தள்ளிதான் இருப்பீர்கள். நீங்கள் பிடிவாதக்காரி என்றால் நானும் பிடிவாதக்காரன் தான். மன்னிக்க முறை நான் உங்களை விடப்போவதில்லை. இங்கே வா. இந்த மருந்தை ஷெஹன்ஷாவின் காயங்கள் மேல் பூசு. சரி. ஷஹன்ஷா, ஜோதா பேகம் இந்த மருந்தினை தங்கள் காயங்கள் மீது பூச சொன்னார்கள். யார் இந்த மருந்தை தயார் செய்தது? இந்த மருந்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று வைத்தியர் கூறினார். பரவாயில்லை, இருக்கட்டும், இது எனக்கு தேவையில்லை. அனைவரும் செல்லுங்கள். உங்கள் காயங்கள் மீது இந்த மருந்தை போட வேண்டியது அவசியம். அப்படி என்றால் போட்டு விடுங்கள். சுமன், நீங்களே போட்டு விடுவீர்கள் என்று நினைத்தால் இப்படி செய்து விட்டீர்களே. இந்த மருந்தை ஷெஹன்ஷாவின் காயம் மீது போடு. இல்லை, பரவாயில்லை, இருக்கட்டும். நானே என் காயங்களுக்கு மருந்தை போட்டுக் கொள்கிறேன். இருங்கள். உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜோதா பேகம், தாங்கள் என் மீது இன்னும் கோபமாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். நிம்மதியாக உறங்குங்கள். தாங்கள் என்னை மன்னிக்கும் முறை எனக்கு நிம்மதி என்பது ஏது ஜோதா பேகம்? நான் கூறுவதை கேளுங்கள். அங்கே பாருங்கள். சில காயங்கள் ஆழமானதாக இருக்கும். ஆறுவதற்கு நாள் ஆகும். நல்லதோடு மருந்து இடும்போது அந்த காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் மாறிவிடும். நான் உங்களில் இருக்கும் பல திறமைகளை எத்தனையோ முறைகள் பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களின் இந்த பிடிவாத குணத்தை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜோதா பேகம். பார்த்தீர்களா, நான் என் பிடிவாதத்தை விட்டுவிட்டு இப்போது உங்களை சமாதானப்படுத்த வந்திருக்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்கும் வரையில் நான் ஒரு கணம் கூட என்னுடைய கண்களை இமைக்காமல் இங்கே வந்தேன். ஆனால் தாங்களோ என்னை பார்க்க மறுக்கிறீர்கள். தங்களுக்கு மருந்து போட்டு விட்டேன். விரைவில் குணமாகி விடுவீர்கள். நான் செல்கிறேன். ஜோதா பேகம், ஷெஹன்ஷா, பார்த்து.
வாருங்கள். மெதுவாக. உங்கள் பிடிவாதம் அந்த மலையை போன்று உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய காதல் அந்த வானத்தை போல உயர்ந்தது. நிச்சயம் ஒரு நாள் அது உங்களை வெல்லும். என்ன ஒரு அழகான இரவு. ஜலால், நாம் ஏன் படகு சவாரி செய்யக்கூடாது? மிகவும் நன்றாக இருக்கும். ஹுசூர், தங்களுக்கு உட்கா தயாராக உள்ளது. அதை எடுத்துச் செல். வேறு ஏதாவது தயார் செய்யட்டுமா? தங்களுக்காக புகையிலை ஏதேனும்? தேவையில்லை. ஏதேனும் தேவை என்றால் நானே உன்னை அழைக்கிறேன். செல் இங்கிருந்து. சித்தம் ஹுசூர். ஜலால் எப்பொழுது திரும்பி வருவார்? என்னை பற்றிய நினைவே அவருக்கு இல்லையா? தாங்கள் இல்லாத இந்த மாளிகையில் அனைத்தும் உயிரற்றவையாக எனக்கு தோன்றுகிறது. என் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை. ஏதோ சில தாசிகளும் மகாமங்கா மட்டுமே இருக்கிறார். ஹுசூர், தங்களுக்கு உட்கா தயாராக உள்ளது. அதை எடுத்துச் செல். வேறு ஏதாவது தயார் செய்யட்டுமா? தங்களுக்காக புகையிலை ஏதேனும்? தேவையில்லை. ஏதேனும் தேவை என்றால் நானே உன்னை அழைக்கிறேன். செல் இங்கிருந்து. சித்தம் ஹுசூர். ஜலால் எப்பொழுது திரும்பி வருவார்? என்னை பற்றிய நினைவே அவருக்கு இல்லையா? தாங்கள் இல்லாத இந்த மாளிகையில் அனைத்தும் உயிரற்றவையாக எனக்கு தோன்றுகிறது. என் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை. ஏதோ சில தாசிகளும் மகாமங்கா மட்டுமே இருக்கிறார். என்ன இங்கு திடீர் வருகை இருக்கையா பேகம்? வேறொன்றும் இல்லை. ஏனோ நிம்மதி இல்லாமல் தோன்றுகிறது. அதனால்தான் தங்களை சந்திக்க வந்தேன். தங்களுக்கு அதிக வேலைகள் இருக்கும். இதற்கெல்லாம் இங்கு நேரம் இருக்க போகிறது. செகன்ஷா இல்லாமல் நான் ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிறேன். கவலை கொள்ளாதீர்கள் ருக்கையா பேகம். ஷாயின்ஷா விரைவில் ஜோதா பேகத்துடன் இங்கு திரும்பி வருவார். ஜோதா பேகத்தினுடைய மனம் காயப்பட்டிருக்கிறது. அவரை சமாதானப்படுத்துவதற்கு காலமாகும் அல்லவா? அது என்னவென்றால், நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ருக்கையா பேகம். தாங்கள் என்னை சந்திக்க வந்தீர்கள் அல்லவா? தாங்களே என்னை சந்திக்க எப்போதாவது ஒரு முறைதானே வருகிறீர்கள்? நான் சென்று வருகிறேன். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை ருக்கையா பேகம், எனக்கு உறக்கம் வரவில்லை. இல்லை சலிமா பேகம், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதால் ரஹீமின் தூக்கம் கெடுவதை நான் விரும்பவில்லை. நான் வருகிறேன். ஆதாப். ஆதாப். ஜோதா பேகம், தாங்கள் என்ன?
உங்களுக்கு அருகில் வந்த அந்த பாம்பை எடுத்து வீசிவிட்டேன். இலை உங்களை தேண்டி இருக்கும் அல்லவா? மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் ஊரில் இவ்வாறு பாம்புகள் சுதந்திரமாக தெரியுமா? ஆம், பாம்புகளும் கண்ணி நாகங்கள் தான். எச்சரிக்கையாக இருங்கள். யார் எப்போது போக வேண்டுமோ யாருக்கு தெரியும். நான் அதை எடுக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அது உங்களை தீண்டி இருக்கும். விஷம் உள்ளவற்றுக்கும் உங்களுக்கும் சிறு வயதிலிருந்தே படாது போல் இருக்கிறது. ஒருமுறை பெனசரிடமிருந்தும் மறுமுறை இந்த பாம்பிடமிருந்தும் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் எங்களுடைய விருந்தினர். விருந்தாளிகளை நன்றாக உபசரிப்பது எங்கள் கடமையாகும். பாவம் அந்த பாம்பு. அதாவது என்னோட மகிழ்ச்சியாக இருந்ததே. மௌலா, எங்கள் ஜோதாவை மீண்டும் எங்களிடம் அனுப்பிவிடு. அன்பு என்பது நீங்கள் எங்களுக்கு அளித்த மிகப்பெரிய வரம் மோலா. இதில் எந்த களங்கமும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜோதா பேகம் என்றுமே பிரார்த்தனையில் நம்பிக்கை வைத்திருப்பவர், மக்களுடைய பிரார்த்தனையும் மதிப்பவர். அந்த பிரார்த்தனையே அவரை நம்மிடம் அழைத்து வரும் என்று நம்புகிறேன். ஜலால் விரைவாக அழைத்து வந்தாலே போதும். அவர் இல்லாமல் கோட்டை சூன்யமாக உள்ளது. தாங்கள் மிக சரியாக கூறினீர்கள் அத்தை. சிறிது கால அளவிலேயே நம் அனைவர் மனதையும் கவர்ந்து விட்டார் ஜோதா. எனக்கு இளைய சகோதரி போன்றவர் ஜோதா. இப்பொழுதும் என் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த நினைவுகள் நிஜமாகட்டும். அந்த குதா விரைவிலேயே அவரை நம்மிடம் அழைத்து வரட்டும். சலிமா பேகம், நீங்கள் மாளிகைக்கு செல்லுங்கள். நான் சற்று நேரம் இங்கு இருக்கின்றேன். அது எனக்கு நிம்மதியை தரும். நிச்சயமாக அத்தை. ஆனால் நான் தங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நான் உங்களோடு தான் இருப்பேன். எனக்கும் அதுதான் விருப்பம். ஆனால் ரஹீம் தனியாக இருக்கிறான். அவன் சிறுவன் அல்லவா? தன் தாயை வெகு நேரம் காணவில்லை என்றால் கவலைப்படுவான். என்னை பற்றி தாங்கள் கவலைப்படாதீர்கள், செல்லுங்கள். அவ்வாறே செய்கிறேன் அத்தை. குதா ஹாஃபிஸ். மகாமங்கா முக்காடு அணிந்து எங்கு செல்கிறார்? அதுவும் மறைந்து மறைந்து செல்கிறார். என்னவாக இருக்கும்? ஏதோ ரகசியம் உள்ளது. உடனே அது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். நிச்சயம் ஏதோ இருக்கிறது. ஜோதா பேகம் எங்கே சென்றார்? வணக்கம் ஷெஹன்ஷா. தங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? வாழ் பயிற்சி. இதுதான் என்னை முதலில் வீழ்த்தியது ஜோதா பேகம். வெகு நாட்களுக்கு பிறகு உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை நான் பார்க்கிறேன் ஜோதா பேகம். உண்மையில் இந்த புன்னகை உங்கள் அழகிற்கு மேலும் அழகை சேர்க்கிறது.
என் காரணத்தால் இந்த புன்னகை உங்களை விட்டு பிரிந்ததை நினைத்து வருந்துகிறேன். ஷெஹன்ஷா, உங்களுக்கு மருந்தளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய மருந்திடம் நானே செல்கிறேன். சபாஷ் யோதா, சபாஷ். அங்கே பாருங்களே, ஷெஹன்ஷாவை பயிற்சி செய்ய வந்துவிட்டார். வணக்கம் ஷெஹன்ஷா. வணக்கம் ஷெஹன்ஷா. ஆதாப். வணக்கம் ஷெஹன்ஷா. உண்மையில் வாழ் பயிற்சியில் தாங்கள் திறமை பெற்றவர். இப்பொழுது ஷெஹன்ஷா ஜோதாவிடம் சண்டையிட போகிறாரா? அவ்வாறுதான் தோன்றுகிறது. ஆனால் இன்னும் அவருடைய காயங்கள் ஆறவில்லையே. ரம்யமான காலை பொழுது. என்ன ஜோதா பேகம்? காயமடைந்தவர் இந்த நேரத்தில் ஓய்வெடுப்பது நல்லது. காயமடைந்த சிங்கம் மிகவும் ஆபத்தானது. நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடன் மோதி பாருங்கள். நீங்கள் காயமடைந்ததால் உங்கள் மீது கருணை காட்டுவேன் என்று நினைக்காதீர்கள். முடிந்தால் என்னோட பயிற்சி செய்துதான் பாருங்களேன். மாஷா அல்லாஹ், நீங்கள் வேகமாக செயல்படுகிறீர்கள் ஜோதா பேகம். அங்கே பாருங்களே, ஷெஹன்ஷாவை பயிற்சி செய்ய வந்துவிட்டார். வணக்கம் ஷெஹன்ஷா. வணக்கம் ஷெஹன்ஷா. ஆதாப். வணக்கம் ஷெஹன்ஷா. உண்மையில் வாழ் பயிற்சியில் தாங்கள் திறமை பெற்றவர். இப்பொழுது ஷெஹன்ஷா ஜோதாவிடம் சண்டையிட போகிறாரா? அவ்வாறுதான் தோன்றுகிறது. ஆனால் இன்னும் அவருடைய காயங்கள் ஆறவில்லையே. ரம்யமான காலை பொழுது. என்ன ஜோதா பேகம்? காயமடைந்தவர் இந்த நேரத்தில் ஓய்வெடுப்பது நல்லது. காயமடைந்த சிங்கம் மிகவும் ஆபத்தானது. நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடன் மோதி பாருங்கள். நீங்கள் காயமடைந்ததால் உங்கள் மீது கருணை காட்டுவேன் என்று நினைக்காதீர்கள். முடிந்தால் என்னோட பயிற்சி செய்துதான் பாருங்களேன். மாஷா அல்லாஹ், நீங்கள் வேகமாக செயல்படுகிறீர்கள் ஜோதா பேகம். தங்களோட பயிற்சியில் தான் நான் ஈடுபட்டுள்ளேன். ஆனால் தாங்கள் எதிரியை போல் என் மீது சுழற்றுகிறீர்கள். யுத்தம் என்றுமே யுத்தம் தான் ஷெஹன்ஷா. அப்படியா? அவ்வாறு கூறுகிறீர்களா? ஆம். அட, ஷெஹன்ஷா உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார். இளவரசி ஜோதாவோ பெண் சிங்கத்தை போல் பாய்கிறார். இளவரசி, மெதுவாக, ஷெஹன்ஷாவிற்கு காயம் இருக்கிறது. அப்படி என்றால் வாழ் பயிற்சி செய்ய வந்திருக்க கூடாது. இது நல்ல வாய்ப்பு ஜோதா பேகம். விருப்பம் என்றால் இங்கேயே என்னை தண்டித்து விடுங்கள். குதா மீது ஆணையின் இதயத்தை கிழித்தாலும் நான் அதற்காக வருந்த மாட்டேன். நான் கொலைகாரி அல்ல. அட, ஜோதா என்ன செய்கிறாள்? ஷெஹன்ஷாவிற்கு காயம்பட்டது இவளுக்கு தெரியாதாமாம்? அவளின் வாழ்வீச்சு ஏதோ எதிரியை தாக்குவது போல் சுழன்று கொண்டு இருக்கிறதே. சில சமயங்களில் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்கள் மீது இவ்வாறுதான் கோபம் பிறக்கும். தாங்கள் ஷாயின்ஷாவை பற்றி கவலைப்படாதீர்கள். காயம் பட்டவர்தான். ஆனால் வீரதீர சூரர் அவர். இதுவரை எந்த வாளும் அவரை தீண்டி சாகசம் செய்ததில்லை. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை மைனாவதி.
நான் உடனே சென்று இதை நிறுத்துகிறேன். இல்லை இல்லை வேண்டாம். ஷாயின்ஷாவிற்கும் முனிசிப்பிற்கும் இடையில் உள்ள பிரச்சனை அல்ல இது. இந்த பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில் உள்ளது. இவர்கள்தான் இதை ஆரம்பித்தார்கள். இவர்களே அதை முடித்தும் விடுவார்கள். ஜோதா கோபத்தீயில் எரிந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஷாயின்ஷா பச்சாதாபத்தில் உள்ளார். ஆனால் என்ன அரசி, தங்களுக்கு தங்கள் மகள் மீது நம்பிக்கை இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜோதா ஷாயின்ஷாவை காயப்படுத்தி விடுவாள் என்றா? இல்லை அரசி, அவளே சுயமாக காயப்பட்டிருக்கிறாள். அனைத்தும் வெளிவந்து விடட்டும். அனைத்து கோபமும் வெளியே வந்து விடட்டும். நான் உங்கள் பிறந்த வீட்டில் இருப்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் போல. அதனால் என்ன? அனைவரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளவரசி மாப்பிள்ளையோடு சண்டை போடுகிறார் என்று. உங்களுடைய சேவகிகள், உங்கள் தாயார், உங்கள் தந்தையார் அனைவரும் பார்க்கிறார்கள். ஜோதா பேகம், நீங்கள் என்னை கொல்ல துடிக்கிறீர்கள் என்று நினைக்கப் போகிறார்கள். நான் உங்களை கைது செய்து விட்டேன். போகட்டும். நான் உங்களை மன்னித்து விட்டேன். சூழ்ச்சி, சதி. எப்பொழுது பார்த்தாலும் நான் வஞ்சிக்கப்படுகின்றேன். இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா? காதலிலும் போர்க்களத்திலும் அனைத்துமே நியாயம்தான் ஜோதா பேகம். ஷெஹனாஸ், வா. அவர் முன்பு உன் இதயம் வேகமாக அடித்துக் கொள்கிறது. இங்கிருந்து போகலாம் என்று கூறினேன். இது என்ன நியாயம் ஜோதா பேகம்? நான் உங்களுக்கு உயிர் பிச்சை அளித்தேன், நன்றி கூட கூறவில்லையே. நான் கூறினேன் அல்லவா எதுவும் நடக்காது என்று. தாங்கள் பார்த்தீர்களா? ஷாயின்ஷா எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று பாருங்கள். ஆனால் ஜோதா இன்னும் கோபமாகவே உள்ளாள். நான் அறிவேன். ஆனால் இதயத்தில் பட்ட காயம் மாறுவதற்கு காலம் ஆகும் தானே அரசி? ஜோதாவை சமாதானப்படுத்த ஷாயின்ஷா முயன்று வருகிறார். அவருக்கு இன்னும் சமயம் அளியுங்கள். அவர் நிச்சயம் வெல்லுவார். சில சமயம் கணவன் மனைவிக்குள் உள்ள உறவு இது போன்ற பிரச்சனைகளால் பலப்படும். சென்று கதவை திற. இங்கு என்ன நடக்கிறது? மகாமங்கா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யாராவது என்னை காண்பதற்கு முன்பாக நான் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும். ஷெகன்ஷா, தற்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இங்கிருக்கும் சூழலும் காற்றும் எனக்கு ஏதுவாக இருக்கிறது. தாங்கள் அளிக்கும் மருந்தும் என் காயத்தை குணமடைய செய்கிறது. அந்த ஈஸ்வரனின் அருளால் உங்களுக்கு சீக்கிரமே பூரண ஆரோக்கியம் கிட்டிவிடும். இங்கே பார், ஷெகன்ஷாவிற்கு நாம் சரியாக உணவை பரிமாறவிட்டால் அவர் வயிறார சாப்பிட மாட்டார். இன்னொன்று, பருப்பில் நெய்யை அதிகமாக ஊற்றுங்கள். உணவு உண்ணலாமே.
ஷகன்பாய், ஷேன்ஷாவிற்கு அருந்துவதற்கு நீரும் ஷர்பத்தும் வையுங்கள். காரமாக சாப்பிட்டால் அவருக்கு விக்கல் வரும். அவரை இவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொள்ளும் பொழுது ஏன் அருகே சென்று அமர மறுக்கிறாய்? தாயே, ஆமாம், நான் மறந்தே போய்விட்டேன். அவர் மீது உனக்கு கோபம் அல்லவா? அவர் தனியாகவே இருக்கட்டும். நன்றி ராஜா அவர்களே, உணவு அற்புதமாக இருந்தது. உற்சவம் நடைபெறுகிறது அல்லவா? தினமும் ருசியான பல உணவுகள் கிடைக்கும். உணவு மட்டுமா? இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. இன்னும் என்ன இருக்கிறது? ஷெகன்ஷா, கணவர் பூஜை நடைபெறும். இதில் ஒரு பாரம்பரிய வழக்கம் உள்ளது. திருமணமான பெண்கள் அனைவரும் மேல் முக்காடு அணைந்து அனைவரும் ஒரு இடத்தில் இருப்பார்கள். அங்கே அவர்களுடைய கணவர்கள் இவர்களுடைய முகத்தை பாராமல் தங்கள் மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும். தாங்களும் தயாராக இருங்கள் ஷெகன்ஷா. தாங்கள் தோற்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் ஜோதா பேகத்தை கண்களை மூடிக்கொண்டே கண்டுபிடித்து விடுவேன். வாருங்கள் மாப்பிள்ளை, சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம். தாயே, பாட்டி எதற்காக ஷெஹன்ஷாவை அழைத்தார்? இனி போட்டியில் நான் பங்கேற்க மாட்டேன். பங்கேற்காதே. என்னை கேட்டால் வேண்டாம் என்பேன். விருப்பம் இல்லாத பொழுது கணவனுடன் மனஸ்தாபத்தில் இருக்கும்போது எதற்காக இந்த விளையாட்டு? ஆனால் மாப்பிள்ளைக்கு வருத்தமாக இருக்கலாம். இருந்தாலும் என் ஜோதாவிற்கும் இது மான பிரச்சனை ஆயிற்றே. இல்லை இல்லை தாயே, அவர் மனதால் கெட்டவர் அல்ல. அவர் தவறு செய்துள்ளார். ஆனால் அதற்கு சூழ்நிலைதான் காரணம். அவர் வேண்டுமென்று என் மனதை காயப்படுத்தவில்லை. ஜோதா, நீ எப்பொழுது என்ன பேசுவாய் என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நான் உனக்கு தான் துணையாக இருக்கிறேன். மனமே இல்லாத பொழுது உலகிற்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல் ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும்? அது மட்டுமின்றி விளையாட்டில் உன்னால் வெல்ல முடியாது. என்ன? இந்த ஜோதா ஒளிந்து கொண்டால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் கண்கள் ஒன்றும் சக்தி எழுந்ததல்ல. நிச்சயம் அவர் கண்டுபிடிப்பார். அத்தையார் வந்தால் நீயே அவரிடம் கூறிக்கொள். மைனாவதி, இதோ அத்தையே வந்துவிட்டார். என்னவாயிற்று மைனாவதி? ஏதேனும் பிரச்சனையா? ஆமாம் அத்தையே, ஜோதா என்ன கூறினாள் என்றால்... இல்லை இல்லை, ஒன்றுமில்லை பாட்டி, ஒன்றுமில்லை. அட, இப்பொழுதுதானே கூறிக்கொண்டிருந்தாய்? அப்படி என்றால் சரி. நீ வேண்டுமானால் உன் அறையை விட்டு வெளியில் வராதே, சரியா? ஏன்? நான் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும்? இது நம்முடைய உரிமை. இதில் நான் பங்கேற்பேன், வெற்றியும் அடைவேன், அதை கொண்டாடவும் செய்வேன். மிகவும் அழகாக இருக்கிறது. அங்கே வை. சில சமயங்களில் ஜோதா மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை அத்தைவர்களே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஷாயின்ஷாவை அவள் மிகவும் நேசிக்கின்றாள். ஆம், ஜோதா ஒரு பிடிவாதக்காரிதான். ஆனால் நல்லது கெட்டது அவளுக்கு தெரியும். திருமணம் நடந்து சென்ற பொழுது மிகப்பெரிய தியாகத்தில் சென்றாள். அவள் சுயமரியாதையுடன் நிம்மதியுடன் அங்கு வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும். ஜோதா, வா ஜோதா, இங்கே பார். நான் உனக்காக சில ஆடைகளை எடுத்து வைத்திருக்கிறேன். நீ அதை உடுத்திக் கொள்வாயா?
அம்மாடி ஜோதா, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? சொல்லம்மா. இங்கே பாரம்மா, ஆமீரும் ராஜபுத்திரர்களும் என்றும் உன் மீது கர்வப்படுகிறார்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அதை நீ எப்பொழுதும் காப்பாற்றுவாய். தாய் அம்பிகையின் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கட்டும். நான் என்ன விரும்புகிறேன் என்றால், நீங்கள் மீண்டும் ஒரு முறை கணக்குகளை என் முன் சரிபார்கள். இம்முறை மீண்டும் குழப்பம் வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஹுசூர், ஹேத்மத் கான் தங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹேத்மத் கான்? அவன் அந்தப்புறத்திற்கு திருநங்கைகளை அனுப்புகிறவன். அவனுக்கு என்னிடம் என்ன வேலை? சரி, அவனை வரச் சொல். ஆகட்டும் ஹுசூர். சலாம் அலைக்கும் அத்கா அவர்களே. வலைக்கும் சலாம் ஹேத்மத் கான். அமருங்கள். கூறு ஹேத்மத் கான், என்ன இந்த பக்கம்? ஹுசூர், நினைவு கூற விரும்புகிறேன். சென்ற முறை அந்தப்புறத்திற்கு 10 திருநங்கைகளை வேலைக்கு அனுப்பியிருந்தேன். நான் அறிவேன். அதில் ஒரு ஆண் திருநங்கை வேடம் அணிந்து வந்தான். அதை பற்றி தான் நான் தங்களிடம் பேச வந்திருக்கிறேன். திலாவர் கான், உள்ளே வா. ஆதாப் ஹுசூர் அவர்களே. ஹுசூர், ஒரு கொள்ளைக்காரன் இவளின் வஸ்திரங்களையும் அனுமதி பத்திரத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு இங்கே திலாவர் கான் என்ற பெயரில் மாறு வேடம் இட்டு உள்ளே நுழைந்து விட்டான். நான் இவரோடு தனிமையில் பேச வேண்டும். அனைவரும் செல்லுங்கள். அன்று தணிக்கை செய்தவர் யார்? ஹுசூர், மகா மந்திரினி மகாமாங்கா. அந்த திலாவர் கான் மகாமாங்காவிடம் அனைத்தையும் கூறியிருக்கிறார். அப்போது தணிக்கை செய்ய அவர் உள்ளேயும் சென்றிருக்கிறார். திரும்பி வெளியே வந்து அந்த திலாவர் கானையே திருப்பி அனுப்பிவிட்டார். நான் இந்த விஷயத்தை மகா மந்திரியாரிடம் மேற்கொண்டு பேசவில்லை. அவர் கேட்டார். நான் கௌரவமாக இருக்காது என்று விட்டுவிட்டேன். இப்போது நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். நல்லது அத்மத் கான். இனிமேலும் இந்த விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம். ஷெகன்ஷா அவர்கள் திரும்பி வந்த பிறகு நீ நிச்சயம் இங்கு வர வேண்டியது இருக்கும். நிச்சயமாக. என்ன மாப்பிள்ளை அவர்களே, தயார் தானே? நான் தயார். மாப்பிள்ளை அவர்களே, மாப்பிள்ளை அவர்களே, சென்று உங்கள் ஜோதாவை கண்டுபிடியுங்கள். இதுவரை இவ்வளவு ஆனந்தமான ஒரு சம்பிரதாயத்தை நான் பார்த்ததில்லை பாட்டி. தாங்கள் என்னை பாட்டி என்று அழைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஜோதா பேகம் எனது தாயை தாய் என்று கூறும்போது நான் அவளது பாட்டியை பாட்டி என்று கூறுவதில் ஆச்சரியமில்லையே. தாங்களும் என்னை ஜலால் என்றே அழைக்கலாம். இது தங்களின் பெரிய மனது. ஆனால் மாப்பிள்ளையை பெயர் சொல்லி அழைக்கும் வழக்கம் எங்கள் சம்பிரதாயத்தில் இல்லை. தாங்கள் செல்லுங்கள். சென்று தங்கள் ஜோதாவை கண்டுபிடியுங்கள். நிச்சயமாக. மிகவும் அற்புதம். என்னையே குழப்பமடைய செய்கிறீர்களா ஜோதா பேகம்? ஆனால் நான் உங்களது முயற்சியை பலிக்க விடமாட்டேன் ஜோதா பேகம்.
மாப்பிள்ளை ஜோதாவை கண்டுபிடிக்க மிகவும் சிரமப்படுகிறார் போல் இருக்கிறது, இல்லை? இல்லை மைனாவதி, இல்லை. ஷஹன்ஷா ஜோதாவை கண்டுபிடித்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்னை விட்டு விலகி செல்வீர்கள்? எப்படியும் நான் உங்களை அடைந்து தீர்வேன். பாட்டி அவர்களே, என் வேகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். நீங்கள் என் மீது கோபமாக இருக்கலாமானால் சமாதானப்படுத்த இந்த வளையல்கள் கூறுகின்றன. இவற்றின் மூலமாகத்தான் நான் உங்களை கண்டுபிடித்தேன் ஜோதா பேகம். ஷெகன்ஷா, ஜோதாவை மன்னித்து விடுங்கள். பிடிவாதக்காரியாயிற்றே, சில சமயம் குழந்தை போல் நடந்து கொள்வாள். பரவாயில்லை ராஜா அவர்களே, என்ன இருந்தாலும் என் பேகம் அல்லவா. அனைவருக்கும் முன்பாக நான் அவரது கைகளை பற்றியது அவருக்கு விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம் அல்லவா. அவரோடு தனிமையில் பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சற்று நில்லுங்கள் ஜோதா பேகம். ஷெகன்ஷா, ஜோதாவை மன்னித்து விடுங்கள். பிடிவாதக்காரியாயிற்றே, சில சமயம் குழந்தை போல் நடந்து கொள்வாள். பரவாயில்லை ராஜா அவர்களே, என்ன இருந்தாலும் என் பேகம் அல்லவா. அனைவருக்கும் முன்பாக நான் அவரது கைகளை பற்றியது அவருக்கு விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம் அல்லவா. அவரோடு தனிமையில் பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சற்று நில்லுங்கள் ஜோதா பேகம். இப்போது நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? கூறுங்கள். நான் செய்த தவறு என்ன கூறுங்கள். ஒரு கணவனாக நான் உங்கள் கரங்களை பற்றிவிட்டேன். ஆனால் தாங்கள் இவ்வாறு உதறிவிட்டீர்களே, அனைவருக்கும் முன்பாக, அதுவும் மாமியார் வீட்டில். உங்கள் கணவரை தாங்கள் அவமானப்படுத்துவீர்களா? நான் இவ்வாறு உங்கள் கைகளை பற்றுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லவா? உங்களை தொடுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லவா? சரி, இனி நான் உங்களை தொடமாட்டேன்.
நாம் சந்திப்பது கூட உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் கூறுங்கள். நான் உங்களை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறேன் ஜோதா பேகம். ஆம், நான் தவறு செய்துவிட்டேன், அதை ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக மிகவும் வருந்தமும் செய்கிறேன். அதனால் தான் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். நான் பெருமைக்காக கூறவில்லை. இந்துஸ்தானின் ராஜாவாக இருந்தும் கூட நானே உங்களை தனியாக தேடி இங்கே வந்திருக்கிறேன். நான் எனது மக்களை விட்டு, எனது கோட்டையை விட்டு, காடு மேடு அனைத்தையும் தாண்டி உங்களிடம் மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்தேன். ஆனால் தாங்கள் உங்கள் அகங்காரத்தை விடமாட்டேன் என்று இவ்வாறு அடம் பிடிக்கிறீர்களே. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஜோதா பேகம், இதை ஆரம்பித்து வைத்தது தாங்கள் தான். நீங்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து விட்டீர்கள். அந்த தடுமாற்றத்தில் தான் நான் அவ்வாறு செய்தேன். இருப்பினும் நான் உங்களிடம் அவ்வளவு முறை கேட்டும் நீங்கள் எதற்காக சொல்லவில்லை? அந்த சூழ்நிலையில் நான் என்ன யோசிப்பது ஜோதா பேகம்? நான் முயற்சி செய்தேன், ஆனால் உங்கள் கோபத்திற்கு முன்பு அது வீணாகிவிட்டது. நான் உங்களை சந்திக்க வந்தேன். நீங்கள் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை என்று மகாமங்கா என்னை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். அது சரி. நான் ஒரு முறை உங்களை சந்திக்க மறுத்ததற்கு இவ்வளவு கோபமா? ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் என்னை பார்ப்பதற்கு முயற்சி செய்தீர்கள். ஆனால் நான் எவ்வளவு வாரங்களாக உங்களிடம் மன்னிப்பு கேட்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆக்ராவிலிருந்து அஜ்மீர், அஜ்மீரிலிருந்து மதுரா, மதுராவிலிருந்து ஆமீர் மன்னிப்பு கேட்பதற்காக மட்டுமே சுற்றி கொண்டிருக்கிறேன். எந்த கடவுளை பார்த்தாலும் உங்களுக்காகத்தான் வேண்டினேன். என்னுடைய ரத்தம் கூட என்னை விட்டு விலகி செல்ல முடிவெடுத்து விட்டது. ஆனால் நான் மட்டும் மன்னிப்பு கேட்பதை லட்சியமாக கொண்டு வந்தேன் ஜோதா பேகம். ஆக்ராவில் நான் என் தாயிடம் வாக்களித்து வந்திருக்கிறேன். அவர்களது மகளை மீண்டும் கொண்டு வருவேன் என்று. ரஹீமிடம் நான் நம்பிக்கை அளித்துள்ளேன், அவனது சித்தியை நான் மீண்டும் கொண்டு வருவேன் என்று. ஆனால் நான் தோல்வி அடைந்தேன் ஜோதா பேகம். இந்துஸ்தானின் மகாராஜா தன் வாக்கை நிறைவேற்றாவிட்டால் இப்போது என்னவாயிற்று? ஒரு மகன் தன் தாய்க்கு அளித்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் இப்போது என்ன? நான் ஏதோ குறைந்தபட்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் விருப்பம் நிறைவேறி இருக்கிறது, உங்கள் பிடிவாதம் வென்றிருக்கிறது. மகிழ்ச்சி. நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நான் இப்போது உங்கள் முன்பு தலையை வணங்கி உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஜோதா பேகம். நான் மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்கிறேன், தாங்கள் என்னோடு புறப்பட்டு வருவீர்களா இல்லையா கூறுங்கள். இல்லை. யாரிடம் நான் அக்னி சாட்சியாக வாக்களித்தேனோ அவர் என்னை கீழ்த்தரமாக பேசிவிட்டார். என்னுடன் சேர்ந்து அக்னியை வலம் வந்தவர் என் கைகளை விட்டு விடுவாரா? யார் என் மானத்தை காப்பாற்றுவேன் என்று கூறினாரோ அவரை அதை கேலி கூத்தாக்குவதா? என்னை நடத்த கெட்டவள் என்று கூறுவாரா? விருப்பமில்லை என்றால் என்னை அனுப்பிவிடுவது, விருப்பம் வந்ததும் என்னை மீண்டும் மாளிகைக்கு அழைப்பது. எனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது நானே அங்கு உங்களிடம் வந்து சேருவேன். அப்படி என்றால் இதுதான் உங்கள் இறுதி முடிவா? அப்படி என்றால் இப்போது நீங்களும் என்னுடைய இறுதி முடிவை கேளுங்கள். நான் இப்போது ஆக்ராவிற்கு புறப்பட போகிறேன். உங்களுடைய அகங்காரத்தால் என்னுடைய முயற்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, என்னுடைய தாய்க்கு நான் அளித்த வாக்கை நான் எப்போதுமே கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது ஜோதா பேகம். முகலாய ராஜ்யத்திற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் நான் இப்போது செல்கிறேன். குதா ஹாஃபிஸ். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள்.